ரவி, நீ எதுக்குப்பா? உடம்பு பார்த்துக்க, ரெஸ்ட் எடு. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கொடுப்பா, சாவியை கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமாங்க, நீங்க இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். என்னப்பா மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க, ஒன்றும் பதில் சொல்லாம இருக்க? என்ன வேண்டுதலா? டேய், நீ என்ன பெரிய இவனாடா? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பதில் சொல்லாம போயிட்டு இருக்கிற. ஏன்டா இப்படி இம்சை பண்ற? இப்ப புரியுது அவங்க ரெண்டு பேருக்கும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம வாயை முடிட்டு உம்முன்னு இருந்து அவமானப்படுத்தினா எனக்கு எப்படி கோவம் வரும்னு இப்ப புரியுதா? நீங்க பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போது புரிஞ்சுக்குங்க. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா, நீ எதுக்காக பயப்படுற? பழைய வாழ்க்கை ஆரம்பிச்சிடுமோங்கிற பயம். தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி நரகத்தை அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிருவாருன்னு பயமா இருக்கு மாமா. தைரியமா இருமா, பயப்படாத. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. மாமா, எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சாகணும் மாமா. அவருக்கு என்னதான் வேணும், நான் எப்படித்தான் நடந்துக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. தயவு செஞ்சு நீங்களாவது அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க மாமா. கேட்கறேம்மா, நான் அவங்ககிட்ட கேட்கறேன். நீ டென்ஷன் ஆகாத, தைரியமா இருமா. நேற்றுக்கு படத்துக்கு போகலான்டா, கூட வந்துட்டான். சரி கவுண்டர் கிட்ட போயிட்டு பணத்தை கொடுறான்னா 20 ரூபா கொடுக்குறான். அங்க பார்க்கிங் கிட்ட 10 ரூபா ஆச்சே. யார் இது? யாருக்கு தெரியும்? யார் அவ? இந்த காலத்துல காலேஜுக்கு தாவணியோட வரா? எந்த ஊர் அவளுக்கு? அவதான் அழகர்குல அரசகுமாரி மச்சான். அந்த அரசகுமாரியோட பேர் என்னவா? மச்சான், அவளை ட்ரை பண்ணாதடா, அவ ஆல்ரெடி ரிசர்வ்டு. தாவணி கட்டிக்கிறா, கண்ணுக்கு லட்சணமா இருக்கான் தானே? பெரிய எடுத்து சப்போர்ட்ரா. என்னது? அதுக்குள்ளே வா மச்சான், அவ நமக்குலாம் அண்ணி மச்சான். ஏய், அவங்க சாதாரண அண்ணி இல்லடா, தாவணி போட்ட அண்ணிடா. அண்ணா வர்றாரா? என்னடா கூட்டமா நின்றுட்டு இருக்கீங்க? கிளாஸ்க்கு போல? ஒண்ணு இல்லைண்ணே, சும்மாதான். பிரின்ஸ் வர நேரமாச்சு, கிளம்புங்க. சரிண்ணே. ராமச்சு கரெக்டா வந்தான் பாரு சகுனி மேல். யார் இவன்? அவன் பேரு குரு பிரசாத், 3rd இயர் ஸ்டூடெண்ட். இந்த காலேஜ்லயே ரொம்ப பாப்புலரான பையன். இந்த பொறுக்கிங்களுக்கு இவன் தான் அண்ணனா? அதான் கேட்டுட்டு இருந்தல, வரப்போற எலெக்ஷன்ல இவன் தான் சேர்மனா வருவானா, அதனாலதான் இவ்ளோ மரியாதையா. அவன் ரொம்ப சூப்பர் பார்ட்டிடி. பசங்க அவனை அண்ணன்றாங்க, உன்னை அண்ணின்றாங்க. என்னவோ நடக்குது. ஏய், எங்கடி போற? ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்னடா? அம்மா எங்கடா இருந்தீங்க? ஒரு நிமிஷம். இல்ல நானா? ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. என்ன விஷயம்? இங்க பாருங்க, நான் வில்லேஜ்ல இருந்து படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஸ்கூல்ல நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதே பேரை நான் எங்கேயும் வாங்கி காட்டுறேன்னா பிரின்சிபல் கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்கேன். படிப்பு மட்டும்தான் என்னோட முழு கவனம். அதை தவிர மற்ற எந்த விஷயமும் எனக்கு ரொம்ப சாதாரணம் தான். புரியுதா? ஒரு நிமிஷம், நீ என்னமோ சொல்ல வரேன்னு புரியுது, ஆனா இதுல நான் எங்க இருக்கேன்னா புரியல. ஒரு சீனியரா இருந்து என்ன கைட் பண்றதுனா பண்ணுங்க, இல்லாட்டி என்ன தொந்தரவு பண்ணாம ஏன் வேலையை பாக்குறதுக்கு விடுங்க. புரியுதா? ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஹலோ, ஒரு நிமிஷம். என்னமோ நீ மட்டும் தான் படிக்க வந்த மாதிரி மத்தவங்கள வேலை வெட்டி இல்லாம அரட்டடிக்க வந்தவங்க மாதிரிலாம் பேசுற. இத பாருங்க, முதல்ல மரியாதை பேச கத்துக்கோங்க. இந்த நீ வா போ இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு பிடிக்காது. ஓகே மேடம், ஓகே. உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. இப்படி தனியா கூப்பிட்டு இன்சல்ட் பண்றது எனக்கும் பிடிக்காது. என்னமோ நீ பாட்டுக்கு வந்த, படிப்பு அது இதுன்னு லட்சியம் அப்படியே பெரிய லட்சரே கொடுத்த. தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்ன. உனக்கு என்ன தொந்தரவு பண்ண? நீ தான் என்ன கூப்பிட்டு வச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. சொல்லு, உனக்கு எந்த விதத்துல தொந்தரவு கொடுத்த? நான் நேரடியாவே சொல்றேன், அந்த பசங்களா ஏன் உங்களை அண்ணன்னு கூப்பிடுறாங்க? அதுவா? அவனுங்க எப்பவுமே நான் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை?
அப்படி மட்டும் கூப்பிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனா லூசுங்க மாதிரி என்ன எதுக்கு அண்ணி என்னையும் கூப்பிடணும்? ஓ அதுவா? சத்தியமா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் 3rd இயர், அவனுங்க 1st இயர் 2nd இயர். சீனியர் எப்பவுமே அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. நான் கண்டுக்காம விட்டுருவேன். அது சரி, என்ன அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. சரி, உங்களை எதுக்கு அண்ணின்னு கூப்பிடுறான்? சரி சரி, அப்படி கோமா பார்க்காதீங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்ல. ஹலோ, இங்க பாருங்க. அண்ணன் அண்ணி நல்லதானே இருக்கு. மொத்தமெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருங்க. அண்ணே, இந்த பீஸ்லாம் எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்? 1 மணி நேரத்தில் ஆயிரும் சார். சரி. வணக்கம் போஸ். அடடே வாங்க சார். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸியாக போயிட்டு வெரி குட். ஆ நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா ஆர்டர்? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி. வாங்க உள்ள போய் பேசு. தொடர்ந்து உங்க கம்பெனிக்கே ஆர்டர் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போன தடவை உங்கள் ஆர்டரை நான் முடிச்சு கொடுத்தப்போ கோபியோட ஆர்டரை பாதியில் கேன்சல் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதனால எங்களுக்குள்ள கொஞ்சம் மனச்சங்கடம் வந்துருச்சு. இதுல சங்கடம் என்ன இருக்கு போஸ்? பிசினஸ்னா ஆர்டர் வரும், கேன்சல் ஆகும், இதெல்லாம் சகஜம் தானே. அப்படி இல்லைங்க, நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுக்க வந்தீங்க, கம்மியான விலைக்கு நான் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் அந்த அளவோட நின்றுருக்கணும். ஆனால் கோபிட்ட கொடுத்த ஆர்டரை பாதியில் கேன்சல் பண்ணி என்கிட்ட கொடுத்தது ரொம்ப தப்புங்க. அப்படி இல்லை போஸ், எந்த இடத்துல செலவு கம்மியா இருக்கும் அந்த இடத்த தேடி போய் தானே நான் ஆர்டர் கொடுப்பேன். அதே மாதிரி தானே என்னுடைய மற்ற ஆர்டர்களும் உங்ககிட்ட கொடுத்தேன், இன்னும் கொடுப்பேன். இல்லைங்க, நீங்கள் எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே பார்க்குறீங்க. நீங்கள் காசு கணக்கு மட்டும்தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க. நான் அப்படி இல்லை. ஏன் போஸ், நீங்க பிசினஸ் பண்றதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க காசு கணக்கு பார்க்காம இருந்தா நீங்க எப்படி தொழில் பண்ணி லாபம் பார்க்க முடியும்? காசை கணக்கு பார்க்கலாங்க, ஆனால் என்னால் அதே சமயத்தில் மற்றதையும் கணக்கு பார்க்காம இருக்க முடியாது. அது சரி, எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்சு? புதுசா ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆர்டர் எடுத்துக்கிறேங்க, ஆனால் ஒரு கண்டிஷன். கோபி இப்போ என்ன விலைக்கு ஆர்டர் எடுத்துக்கிறாப்லையோ அதே விலைக்கு தான் நானும் ஆர்டர் எடுத்துப்பேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறது கோபியை விட ரேட் கம்மியா கொடுக்கறதுனாலதான். நீங்க பிசினஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இல்லைங்க, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன போஸ் இது? மழை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு காசை பாக்குறத விட்டுட்டு இப்படி பேசுறீங்க? என்னங்க, காசு பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? உள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கே பங்கம் வரும்னா எனக்கு அது வேணாங்க. எனக்கு இவ்வளோ தூரம் தொழில் கற்றுக் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டது கோபிக்கு எதிராக திருப்பி ஒரு மாதிரி வேலையை பண்ணிட்டீங்க. இந்த ஒரு நிக்கட்டும், இனிமேல் தொடர வேண்டாம். போஸ், ஒரு பிசினஸ் மேன் மாதிரி யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுக்குற பார்ட்டி, என்ன நீங்க அனுசரிச்சு போறதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைங்க, எனக்கு இந்த ஆள் பார்த்து அனுசரிச்சு நடக்கிற வித்தையெல்லாம் தெரியாதுங்க. நான் அந்த மாதிரி பிறக்கல. நீங்க கிளம்புங்க. என்ன சொல்றது, இந்த காலத்துலயும் இப்படி ஒரு ஆளு. அண்ணே, என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? வழியை வந்து ஆர்டர் வேணான்னு சொல்லிட்டீங்களே. இப்போ நம்ம கைவசம் இருக்கிற ஆர்டர் 2-3 நாளைக்கு தான் வரும். அப்புறம் என்ன பண்றது? சரி, 2-3 நாள்ல வேலை வராமலா போயிடும். டேய், எனக்கு மனசு நிம்மதி தாண்டா முக்கியம். பணம் காசு வர்றதுங்கிறதுக்காக மனசு நிம்மதியை தொலைச்சிட்டு வேலை பார்க்கறதுக்கு நான் விரும்பலடா. ஏதாவது வரும்டா, போ வேலையை பார்ப்போம். சரி போடா. ஏண்டா குத்துக்கல்லாட்டம் ஒருத்தன் வந்து உக்காந்துருக்க, என்ன எதுவும் கேட்கவே மாட்டியா? கேப்பா, நீங்க என்ன கஸ்டமரா? ஃபேன் டிவி வாங்க வந்திருக்கலான்னு கேட்கறதுக்கு ஏதாவது பேசுங்கிறதுக்காக பேசாதீங்க. டே 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 ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசலடா. சில விஷயங்களை கண்டிப்பா இன்னைக்கு உன்கிட்ட பேசணும் தான் வந்திருக்கேன். என்ன ரவி, நீ நடந்துகிட்டது சரியா முறையாலாம் நான் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா அதில் ரொம்ப பழைய கேள்வி. அதுவும் இல்லாம அது மட்டும் இல்லாம அது நீ பண்றது தப்புன்னு உனக்கே தோன்றதுனால தான் சில சமயங்களில் நீயே மனசு இறங்கி வந்து பேசுற.
இப்போ நம்ம வீடு வீடா இல்லை, நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்படியே விட்டோம்னாக்கா இப்படியே வளர்ந்து போய் பெரிய பிரச்சனையா போய் முடியுமோன்னு தான் எனக்கு தோணுது. அதனால ஏதாவது ஒரு இடத்துல நாம இதை பேசி சரி பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்பா. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்டப்பா போய் சொல்ல முடியும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? ஏன்பா இப்படி முறப்பா பேசுற? ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம வீட்டுல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம். அதை இல்லைன்னு சொல்லி நீ வாதாடுறதெல்லாம் வேஸ்ட். டேய், ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து சரியான ஆளாவோ இல்ல தப்பான ஆளாவோ இருந்துட்டா பரவாயில்ல, அவனால ஏற்படுற பிரச்சனைகளுக்கு வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒரே எதிரியா முடிவு பண்ணிடலாம். ஆனா நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு சிந்தனை, நொடிக்கு ஒரு புத்தின்னு நீ ஒரே குழப்பமா இருக்கியேடா. சமயத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்காக அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனா இதெல்லாம் நியாயமான்னு கொஞ்சம் யோசி. உனக்கு 2 குழந்தைங்க பிறந்ததுல இருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சு அது படிப்படியா வளர்ந்து இப்ப லீலா வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் எல்லா ஆட்டமும் போடுற, எல்லா பேச்சும் பேசுற. கடைசியில திரும்பி வந்து அப்பா லீலா இல்லாம என்னால வாழ முடியாது, அவளை என்னோட சேர்த்து வைங்க, அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு புலம்புற, கண்ணீர் விடுற. இதெல்லாம் நியாயமாடா? கொஞ்சம் யோசி. ஆமா, என்ன மட்டும் குத்த சொல்லுங்க. அவன் என் மேல பிரியமா இருக்காளா? ஒரு மனுஷன் ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்படுறது தப்பா? அது என்ன பெரிய குத்தமா? அதான் ஒரு பெரிய பிரச்சனையா பண்றா. என்னென்ன பண்ண சொல்றீங்க? வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா வேலைக்கு போறாங்கறா. எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தா நான் பேச மாட்டேனா? என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் பாருங்கப்பா. பரவாயில்லடா, நல்லாவே வாதம் பண்றேன். புதுசா கேட்கறவன் இல்ல, நீ சொல்றதான் சரின்னு சொல்லுவான், அந்த அளவுக்கு பேசுற. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதை கேட்டு பாரு, நீ செஞ்சது தப்பா சரியான்னு தெரியும். ரவி, உன் மேல உள்ள அக்கறையில தான்டா பேசுறேன். உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, உன்ன மீறின ஒரு பிரச்சனை இருக்குடா. அதான்டா உன்னை இப்படி போட்டு படுத்துது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் அதான்டா காரணம். நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன், நமக்கே தெரியாம சில வினோதமான குணங்கள், சில குழப்பமான சிந்தனைகள் மனசுக்குள்ள இருக்குமா. அதான் அப்பப்ப இந்த மாதிரி தலையை காட்டுமா. ஆனா அதை சரி பண்ண முடியும்பா. அதுக்கெல்லாம் இப்ப நிறைய வழி இருக்கு. நாம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணா சரி பண்ணிடலாம்ப்பா. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தலைவலிக்குது, ஒரு மாத்திரை போடுறோம். சரி, இன்னும் கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஊசி போட்டுக்கிறோம், கை கால் குடைச்சலா இருக்கு, தைலம் தடவிக்கிறோம், சரியா போயிடுச்சு உடம்புக்கு. அது மாதிரி மனசுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் அப்படியே உருவாகிக்கிட்டு இருக்குமா. இப்போ அதுக்கெல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா சரியா போயிடும்னு சொல்றாங்க. ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பார்த்து இதை பத்தி பேசினா சரி பண்ணிடலாம் ரவி. பேப்பர்ல படிச்சேன்பா, இதுல சங்கடப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சுத்தி வளைச்சு இவன் ஒரு பைத்தியக்காரன் கிறுக்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இத நீங்களா சொல்றீங்களா இல்ல உங்க மருமக சொன்னாலா? இல்ல ரவி, இல்ல வெறும் யோசனையோட தான் வந்திருக்கீங்களா இல்ல செயல்படுத்துங்கிற முடிவோட சங்கிலி கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் சாப்பிடறதுக்கு அலுமினிய பிளேட் அதையும் மறந்துடாதீங்க. ரவி, இதுல அனாவசியமா லீலா வெல்காதரா. பாவம் அந்த பொண்ணு. இதுல அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே இல்லை. நானே தான் யோசனை பண்ணேன், உங்ககிட்ட போய் பேசலான்னு தான் நேரா கடைக்கே வந்தேன். இப்ப அனாவசியமா ஏன் அந்த பொண்ணை வம்புக்கு இழுக்கிற? டே ரவி, நீ லீலாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பிரயத்தனப்படுறேன், அதை புரிஞ்சுக்கப்பா. ஓஹோ, இதெல்லாம் நீங்க சிந்திச்சதா? ஆமாப்பா. முதல்ல உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். அவளை பாதி கெடுத்ததே நீங்க தான். அரகுற புத்தி செழிப்ப முழுசா கெடுத்திருக்கீங்க. டே ரவி, கோவப்படாம நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இத பாருங்க, நான் ஒண்ணு கிறுக்கம் கிடையாது, முடிவா சொல்றேன். என்ன மதிச்சு என்கிட்ட பிரியமா இருக்கணும்னு உங்க மருமகளுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க. அத அவ கேட்டுட்டு அதுபடி நடந்தானா நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. அத விட்டுட்டு வேலைக்கு போறேன் அது இதுன்னு அவ எந்த பிரச்சனையும் எடுக்க கூடாது. அந்த மாதிரி அவ ஒழுங்கா இருந்தானா வீட்டுல எந்த பிரச்சனை வரப்போகுது? எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். இதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழி. அத விட்டுட்டு தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா சட்டையை கழிச்சிட்டு நடு ரோட்ல அலையறவன் தான் போகணும். வயசாயிடுச்சுனாவே லேசா மூளை கலங்கி போயிடுன்னு சொல்லுவாங்க. வெயில்ல அலையாதீங்க, போய் உங்க மருமகளுக்கு புத்திமதி சொல்லுங்க. போங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க இப்படி நிக்காம நடந்தே போனா என்ன அர்த்தம்? நான் உங்கள்கிட்ட தனியா பேசணும். சாரி, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. காலேஜில் பிரச்சனை எதுவும் இல்லையே?
ஐ மீன் ரேக்கிங் அது இதுன்னு தெரிஞ்ச பையன் சொல்லி வச்சிருக்கேன். பவானி ரொம்ப வேண்டிய பொண்ணு, ரேக்கிங் அதுன்னு யாரும் வாலாட்டக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன். இனிமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். என்னங்க ஐயோ